ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பச்சையப்பன் கல்லூரியில வந்து ஒரு அறவழியில போராட்டம் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் அவர்கள் அமைதியான முறையில மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த மாணவர்களை வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு வச்சு ஒரு மாணவனை வந்து கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. நாங்க வந்து நியாயமான முறையில எங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்றோம் சார். ஆனா கல்லூரி முதல்வர் அவர்களும் கல்லூரி இயக்குனர் அவர்கள் காவல்துறை வந்து எங்களை வந்து குற்றவாளிகள் போல் சித்தரிச்சு இங்க பாருங்க, அந்த மாணவனை கல்லூரியிலிருந்து 10 நாட்கள் நீக்கி இருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போராட்டம் பண்ணா தப்பா சார்? கோர்ட் என்ன சார் சொல்லியிருக்கு? போராட்டம் பண்றது ஒவ்வொரு மாணவனுடைய உரிமை, கடமை. ஆனா போராட்டம் பண்ற எங்களை குற்றவாளிகள் போல கல்லூரியிலிருந்து நீக்கிறது, மிரட்டுறது, காவல்துறையை வச்சு மாணவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் இட்டு வந்து மிரட்டுறது, கல்லூரியிலிருந்து நீக்கிறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள்ல கல்லூரி நிர்வாகம் வந்து நடத்துறாங்க சார். எங்க கல்லூரிக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. அவங்க மேல கல்லூரி நிர்வாகத்தின் மேல இருக்க தவற மறைக்கிறதுக்கு மாணவர்கள் வந்து குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறாங்க. இதை வந்து நாங்க பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் வன்மையா கண்டிக்கிறோம். பல முறை அறவழியில போராட்டம் நடத்தியும் மாணவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி மாணவர்களை குற்றவாளியா ஆக்குறாங்க. அறக்கட்டளை நிர்வாகம், செக்ரட்டரி, பிரின்சிபல் அவர்கள் இப்போ கல்லூரிக்கு வரணும், இங்க வந்து மாணவர்களுடைய கோரிக்கையை கேட்கணும். அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்காமலே லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்றாங்க. லெட்டர் எழுதி கொடுக்குற மாணவனை தனியா கூப்பிட்டு மிரட்டுறாங்க. மாணவனை கையை உடைக்கிறாங்க. இங்க பாருங்க, கை உடைக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒரு கல்லூரி மாணவ நல்லா போடுங்க வீடியோ. கல்லூரி மாணவனை கேட்டா கையை உடைச்சு அனுப்புறாங்க. நீ யார்கிட்ட ஒன்னா போய் சொல்லு. மாணவனை ஏன் கையை உடைக்கிறீங்க? ஏன் மாணவனுடைய கையை உடைக்கிறீங்க? ஸ்டாஃப்ஸ், கல்லூரி முதல்வர் கூட இருக்க ஒரு கல்லூரியில இருக்க பணியாற்றக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் இந்த மாணவனுடைய கையை வந்து உடைச்சிருக்காரு. சரிங்களா? இதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம். இது போல நடவடிக்கைகளை பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் ஈடுபட்டா நாங்க வன்முறையில் ஈடுபடுவோம். உண்மையாவே நாங்க குற்றவாளிகளா இருப்போம். நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். முதல்வர் அவர்களும் கல்லூரி டைரக்டர், செக்ரட்டரி அவர்களும் பதவி விலகணும். மாணவர்களை வந்து குற்றவாளிகள் போல் மாணவர்களை வந்து காவல்துறை வச்சு குற்றவாளிகள் போல சித்தரிக்கிறாங்க சார். எல்லாமே போஸ்டர்ல போட்டிருக்கோம் சார். நிறைய கட்டுப்பாடு சார். ஒரு பாத்ரூம் வசதி இல்ல. கல்லூரி அறக்கட்டையில வந்து எக்கச்சக்கமான பணங்கள் வருது. ஆனா அந்த பணத்தை வந்து அறக்கட்டளை கல்லூரிக்கு தான் செலவழிக்கணும். ஆனா கல்லூரி நிர்வாகம் அவங்களுக்கு செலவழிச்சுக்கிறாங்க. அது நாங்க கேள்வி கேட்டோம்னா டிசி கொடுப்பேன், உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு எனக்கே தனிப்பட்ட முறையில என்ன நிறைய மிரட்டி இருக்காங்க. அதாவது சாகர அளவுக்கு ஒரு மாணவனை மிரட்டுற அளவுக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் ஈடுபடுறாங்க. காவல்துறையை வந்து கையில வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான குற்றங்கள்ல கல்லூரி நிர்வாகம் செயல்படுத்துறாங்க. முக்கியமா காரணம், ஏதாச்சும் ஒரு மாணவனுக்கு ஏதாச்சும் நடந்தால் கல்லூரி நிர்வாகம், முதல்வர், செக்ரட்டரி அவர்கள் தான் பொறுப்பாக முடியும். ஏன்னா நிறைய பிரச்சனை காலேஜ்ல இருக்கு. என் பேர் வந்து தமிழ்குமரன், விலங்கியல் துறை 3ஆம் ஆண்டு. இப்போ நான் வந்து பேசிருக்கேன், என்ன கூட்டும் போய் பர்சனலா மிரட்டுவாங்க, காலேஜ்ல இருந்து நீக்குவாங்க. இத வந்து என்ன காலேஜ்ல இருந்து நீக்கினாங்கன்னா இங்கே நான் தீ குளிச்சு சாவேன் என் மாணவனுக்காக. சரிங்களா? கல்லூரியில் எந்த மாணவனுக்கு இங்க வந்த எந்த மாணவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆக்சுவலா வந்து இப்ப நாங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நாங்க பண்ணோம். இந்த போராட்டம் பண்ணி கூட பதவியில இருக்கக்கூடிய ஒரு செயலர் வந்து இன்னும் கீழே வரவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு முதல்வர், கல்லூரி முதல்வர் வந்து இதை வந்து நேரில் கூட எங்களுக்கு பார்க்கவே இல்லை, வந்து என்னன்னு கூட எங்களுக்கு கேட்க கூட இல்லை. இவங்க எல்லாருக்குமே நீங்க தெரியும், நீங்க பாத்தீங்க எப்படி வந்து எங்க வந்து தள்ளி விடுறாங்க சார். உள்ள போக சொல்லி தள்ளி விடுறாங்க. ஆனா உள்ள கேட்டே திறக்க மாட்டாங்க. என் பேர் ராகுல் சார். இங்க வந்து நடக்கிற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராசா அவங்களை வந்து வர வச்சிருக்காங்க சார். ரேவதி அம்மா, உதவி பேராசிரியர் அவர்கள் அவங்கள வர வச்சதுனால இவங்களுக்கும் வந்து முதல்வருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருந்தது சார். பிரச்சனையா போன உடனே இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க சார், பணி இடைநீக்கம் சார். கேள்வி கேட்ட ஆசிரியர்கள் வந்து பணி நீக்கம் செய்யறாங்க சார். செஞ்சதுனால அது எங்க கோவப்பட்டு நாங்க என்ன பண்ணோம், நாங்க அறவழியில நாங்க போராட்டம் பண்ணோம் சார். அது போராட்டம் பண்ண என்னையுமே சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். கேட்டா வீட்டுக்கு போ, ஒரு நாயை தொத்துற மாதிரி தொத்துறாங்க சார். என்ன ஒரு நாயை தொத்துற மாதிரி, வெளியே போ, நீ ஏன் கேட்பான்னு சார். நான் வந்து ஒரு குற்றவாளி கிடையாது சார். என் கல்லூரிக்கு நான் உள்ள போறேன். அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், இதுதான் உங்களுக்காக சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம வெளியே போனா நான் என்ன திருநா சார், நான் திருநா கேட்கறேன், வெளியே போக சொல்றாங்க சார். என்ன நாங்க போராட்டம் பண்ணி கண்டிக்கிறோம் சார். வெளியே அனுப்பி விடுறாங்க, இல்ல டிசி கொடுத்துறாங்க.
எல்லாம் பிளாக் மார்க் கூட போட்டு விட்டுறாங்க சார். அடிப்படை உரிமையே எங்களுக்கு தேவையில்லைங்க சார். சார் எங்களுக்கு முழுக்க முழுக்க பச்சையப்பன் கல்லூரிகளை வந்து அரசே வழி நடத்தணும் சார். எங்களுக்கு முதல் கோரிக்கை இதுதான். பதவி காலம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு செயலர் பதவியில இருக்கிறாரு. கீழே கூட இன்னும் எட்டி பார்க்க மாட்டாங்க. பாருங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. மேல தான் இருக்கிறாங்க. ஒரு பிரின்சிபல் எங்க கோரிக்கையை வந்து எடுத்து கேட்கவும் மாட்டாங்க. ஒரு பிரின்சிபல் ஒரு மாணவனை வந்து சீ போ வெளியே போடா எரும மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகாத வார்த்தைகளை பேசுறது, முடிய பிடிச்சி இழுகிறது, அவன் சட்ட காலரை பிடிச்சி இழுகிறது, ரொம்ப கொடுமை பண்றாங்க சார். உள்ள வந்து போவே முடியல சார். நாங்க பேசணுங்க சார். எங்க கோரிக்கையை நாங்க எடுத்து வைக்கிறோம் சார். இது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திருந்தாங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து செயலரை வந்து பதவி காலம் முடிஞ்சு இருக்கிறாரு, அவங்களை வந்து தயவு செஞ்சு 6 வாட்டி 6 போராட்டம் போராட்டம் போராட்டம்